அளவிலான போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில் நாடு முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். கடுமையான போட்டிகளை சமாளித்து சிறப்பாக விளையாடிய சென்னை அடுத்த பல்லாவரத்தை சேர்ந்த இனியா ஹர்சினி இந்த சிறுமி தனது திறமையை நிரூபித்து வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினார். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் குத்துச்சண்டை பயிற்சியை தொடங்கிய இவர் தொடர்ந்து கடின உழைப்பும் பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதலும் காரணமாக தேசிய மட்டத்தில் பதக்கம் வெல்லும் அளவுக்கு உயர்ந்துள்ளார். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை அதிகரித்து வரும் நிலையில் தற்காப்பு கலைகள் பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் என்பதற்கும் இந்த சாதனை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. வெற்றியை தொடர்ந்து சொந்த ஊர் திரும்பிய பல்லாவரத்தின் இனியா ஹர்சினிக்கு உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் இணைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்ட அவரை பாராட்டிய மக்கள் இனி வரும் நாட்களிலும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். என் பேர் இனியா ஹர்ஷினி. நான் இங்கே சென்னை பல்லாவரத்தில் இருக்கேன். நான் நேஷ்னல்ஸ் போனது மகாராஷ்டிரா நாக்பூர் போனேன். அங்கே தேசிய அளவில் 600 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் 6 சுற்று போட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் 70 to 75 வெயிட் கேட்டகிரியில் தான் போட்டேன். அப்புறம் என் கூட மயிலாடுதுறையிலேருந்து ரித்திகான்னு ஒரு அக்கா போட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. அப்புறம் மொத்த சவுத் இந்தியாவில் நானும் இன்னொரு அக்கா வின் பண்ணோம். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் மொத்தம் 26 பேர் போனோம். 26 பேரில் நாங்கள் மற்றவங்களாம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம். அப்புறம் மொத்தம் 6 கோச்சஸ் வந்தாங்க. 6 கோச்சஸில் எல்லோரும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட் இயர் கோல்டு அடிப்பேன். கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு பெருமை சேர்ப்பேன். அப்புறம் எங்கள் கோச் நெல்சன் மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என்னை இத்தனை வருஷம் ட்ரெயின் பண்ணி இப்போ நேஷ்னல்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரு. நான் டிஎன்டி பாக்ஸிங் கிளப்பில் தான் 6th ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனும் எங்களை நல்லா இது பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. காம்படிஷன் டஃபாக தான் இருந்தது. நான் குஜராத், நான் நிறைய நார்த் ஸ்டேட்ஸ் கூட தான் 6 மேட்சும் போட்டேன். ஸோ அங்கே நார்த் சைட்னாலே ரொம்ப டஃபாக தான் இருக்கும். ஹரியானா அந்த இடம்லாம் பாக்ஸிங்க்கு பேர் போன இடம். நான் ஹரியானா கூடலாம் போட்டிருக்கேன். அப்புறம் நான் மோஸ்ட்டாக சவுத் சைடு கூட போடலை, நார்த் சைடு. ஸோ எனக்கு நார்த் சைடு கூட போடுற அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் இருந்தது. அப்புறம் நான் கடைசியாக ஹரியானா மேலே போட்டு தான் தோத்தேன். ஹரியானா
நான் ஹரியானா கூட போட்டு தோத்தது தான் வந்து அவங்க தான் கோல்டு அடிச்சாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் அங்க வந்து நாங்க நேஷனல்ஸ் போனது ஹரியானாக்கும் மகாராஷ்டிராக்கும் ஒன் சைடாக தான் இருந்தது. மற்றபடி எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துருந்தாங்க. ஸோ நீங்க எத்தனை வயசுல இருந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க? இந்த உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து 4 வாட்டி நேஷனல்ஸ் போயிருக்கேன். அந்த 4 வாட்டி ப்ராக்டிஸ் பண்றீங்க? நான் வந்து 10 இயர்ஸ்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்தது, சர்ப்ரைஸாகவும் இருந்தது. ஏன்னா வந்து நான் 4 வாட்டி நேஷனல்ஸ் போயிருக்கேன். 4 வாட்டி நேஷனல்ஸ் போயிட்டு 2 வாட்டி பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி பிரான்ஸ் அடித்தேன். ஒரு வாட்டி பிரான்ஸ் அடிக்கும் போது எனக்கு இவ்வளோ வரவேற்புலாம் இல்லை. எங்கள் அப்பா வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னார். ஸோ இந்த வாட்டி நான் வந்து தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே போய் மெடல் அடிச்சு வந்ததுனால இவ்வளோ பெரிய உற்சாக வரவேற்புலாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு, சர்ப்ரைஸாகவும் இருக்கு. அடுத்த இலக்கு என்னமா, அச்சீவ்மெண்ட் என்ன உங்களுக்கு? இந்த ஸ்போர்ட்ஸ்ல தமிழக அரசு சார்பா ஏதாவது உதவி தேவைப்படுதா? கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நான் வந்து இன்னும் நிறைய நேஷனல்ஸ் போவேன், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன். ஸோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த அச்சீவ்மெண்ட் என்ன உங்களுக்கு? இப்போ திரும்பி எங்களுக்கு அடுத்த வருஷம் சிஎம் டிராஃபி வரும். சிஎம் டிராஃபிலையும் நான் வந்து மெடல் அடிப்பேன். அங்கேருந்து எங்களுக்கு ஹெல்ப்பும் வரும். அப்புறம் வந்து சிபிஎஸ் அடுத்த வருஷம் நேஷனல்ஸ் கோல்டு அடிப்பேன். இதே ஜூனியர் லெவலில் போய் கோல்டு அடிப்பேன். அப்புறம் ஏஷியன் இங்கே வந்து கோல்டு அடித்து போனேன்னா நான் வந்து ஏஷியன் லெவல் டோர்னமெண்ட் போவேன். ஸோ அடுத்த வருஷம் கோல்டு அடித்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறதா ஏஷியன் லெவல் போவேன். என் பேர் இனியா ஹர்ஷி.